நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவரோடு நாம்
இன்னும் கொஞ்சம் பேர் பாவம் செய்யணும்னா புதுசாக 5 பேருக்கு நாங்கள் இருக்கிற பாவம் செய்யலாம். இப்போ நாம் ஆண்டவருடைய கூறுகளை ஆண்டவர்கள் பாடுபடியாக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுவேன் என்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். தங்களை மூடி பக்தியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் நாம் அந்த மன்னிப்பை கேட்போம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுவேன். இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சகோதரரை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவங்க கோயிலுக்கு போகிறதுல என்ன எடுத்து போனாங்க பார்த்துக்கிறீங்களா இல்லையா?
அவங்க கோயிலுக்கு போகிறாங்கல்ல, என்னென்ன எடுத்து போகிறாங்க? அப்புறம் அப்புறம் வெரி குட். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அதெல்லாம் என்ன ஆகுது? எடுத்து போன தேங்காவாகட்டும், வாழைப்பழம் ஆகட்டும், அது என்னவா மாறுது? பிரசாதமாக மாறுது இல்லை? ஆமாவா இல்லையா? அதான் விசுவாசம், சாதாரண விசுவாசம். கடையிலிருந்து ஒரு தேங்காய் வாங்கி போகிறாங்க, கடையிலிருந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி போகிறாங்க. அந்த பூ இல்லை, அந்த பூ பார்த்தீங்கன்னா பக்தி விசுவாசமா இல்லை, சாதாரண விசுவாசம். அவங்களுக்கு இருக்கு அந்த விசுவாசம் இல்லையா? நம்ம எவ்வளோ வாட்டி கோயிலுக்கு வரோம், நம்ம நாம மாறிக்கிறோம், நாம மாறி இருக்கிறோம். அந்த சாதாரண தேங்காய் அந்த கோயிலோட வந்து அந்த பூஜாரி பாதி எவ்வளோ இருக்கிறாரு, பாதி கொடுத்துருந்தோம், அது பிரசாதமாக இல்லையா? பிரசாதமாக மாறுது. அந்த பொருள் பிரசாதமாக மாறுது. அத்தை வந்து அந்த இந்துதான பக்தியா இல்லை பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பக்தியா? ஒரு சிலர் ரொம்ப பக்தி, கோயில் போனால எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ சுத்தபத்தமாக போவாங்க. ஆனால் நம்மளும் அதே கோயிலுக்கு அதே ஆண்டுகளை எடுத்துட்டு தான் வரோம். நம்ம என்னவா மாறுறோம்? நம்ம உடம்புல எதுவும் எடுத்துன்னு வரோமா? ஒரு சிலர் எடுத்துன்னு வருவோம், கேரளு பூ இல்லை அங்கே வச்சு கடவுளுக்கு. அதான் பைபிளில் போட்டுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகளவு பிடிச்சிக்குது இதில் போட்டுக்கல. என்னத்துக்கு கடவுள் ஆண்டவர், என்னத்துக்கு கடவுள் பைபிளில் கடுகை வந்து பைபிளில் கடுகு வச்சுக்கிறார்? நீங்களாம் காண்பிக்கிறீங்களா? கேட்கணும். என்னத்துக்கு கடவுள் என்ன? வாட் இஸ் த குட்னஸ் ஆஃப் த சீட், தட் மஸ்டர்ட் சீட்? ஏன்னால ஆண்டவர் கடுகு போட்டு ஏன் போடக்கூடாது? கடுகு எப்படி யோசனை பண்ணிக்கிறீங்களா? கடுகு ரொம்ப பெரிய மரம் இல்லை, சின்ன செடி தான், இவ்வளோதான் இருக்கும். அதில் ஆயிரக்கணக்கான கடுகு இல்லை, சின்ன செடி. ஆனால் ஆண்டவர் இருக்கிற ஊர், வெளிய ஊரில் கடுகுன்றது இந்த கடுகு இல்லை, வேறு கடுகு, அதர் டைப் ஆஃப் கடுகு. ஏன்னா ஆண்டவர் அந்த கடுகை பைபிளில் வர வச்சுக்கிறாரு. தண்ணியில் போட்ட என்ன ஆகுது? என்ன ஆகுது? இவ்வளோ போதா? தண்ணியில் போட்டீங்களா, எண்ணில் போட்டீங்களா, இவ்வளோ போதா? கடுகு வேதா வேதா கடுகு படப்பட்டா வெளியில் எண்ணில் போட்டாங்க, தண்ணியில் போட்டாங்களா அது உள்ள போட்டு இல்லை. ஏன்னா ஆண்டவர் கடுகு போட்டாக்கா நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பாவத்தில் போனாக்கா பாவத்தில் நம்ம முழுகக்கூடாது, நம்ம பாவத்தில் முழுகக்கூடாது. அதுக்காக நான் இயேசு கடவுள் எக்ஸாம்பிள் பைபிளில் கடவுள் கடுகை பற்றி சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன், இந்து சகோதரர்கள் அந்த காயாவது வாழைப்பழமாக வீட்டுக்கு போடக்கூடாது, பிரசாதமாக ஆகுதுல. நம்ம எவ்வளோ வாட்டி வந்துக்கணும், நம்ம இயேசுவை மாற்றிக்கிறோமா? இயேசுவின் திருவுடல்னாக்கா இல்லை, வேற இந்த நாக்கு போட்டித்தான் ஆமேன்னு, இந்த நாக்கு போட்டித்தான் ஆமேன்னு, இந்த நாக்கு போட்டித்தான் அந்த ஆண்டவருடைய சரீரம். நம்மளுடைய ஆன்மாக்கு இல்லையா? இந்த உடலுக்கு இல்லையா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆர் யூ வித் மீ? இருக்கிறீங்களா கூட? நம்ம அந்த ஆண்டவருடைய உடலை வாங்கக்கூட அந்த அப்போ எங்கே போகணும்? நம்ம உள்ளத்தில் போகணும், நம்ம ஆன்மாவில் போகணும். நம்ம கூட அந்த ஆண்டவரை போல மாற வேண்டும். அந்த ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் பாருங்க, இன்ஜினியர் ஆகணும்னா எவ்வளோ படிக்கணும்? இன்ஜினியர் ஆகணும்னா, லாயர் ஆகணும்னா, நர்ஸ் ஆகணும்னா, 3 years 5 years இல்லை. ஆனால் ஃபாதர் ஆகணும்னா 12 to 15 years, 12 to 15 years. இன்னொரு சாதாரண 18 வருஷம் வருது.
இதே ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக மாற்றக்கூடிய சக்தி யார் கொடுக்கிறாரு? யார் கொடுக்கிறாரு? கிறிஸ்து கொடுத்தாங்க, அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுக்காகதான் அந்த உடலையும் ரத்தத்தையும் நாம் வாங்கும்போது நாமும் கூட இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவாக மாற வேண்டும். இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு அது ஆத்மீயமானவர்களே, நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் 3 ஸ்டேஜ் நம்ம மாறும். இப்போ குழந்தையா நம்ம பிறகுறல கொஞ்ச ஸ்டேஜ்லேயே தரலாம். நம்ம இல்லை, டீனேஜ் வரும், அடோசன்ட் வரும், மென் உமன், இல்லை ஒரு ஸ்டேஜாக நம்ம வளரும் இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்தவராகிய நாம் கூட 3 ஸ்டேஜ் நம்ம அடுக்கணும். முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா டிவோட்டி, பக்தனா இருக்கு. பக்தனை யாரு? பக்தன் யாரு? பக்தன் தான். இப்ப மாதா பக்தர் இருக்கிறாங்க, அத்தோனியா பக்தர் என்ன பண்றாங்க? அவங்க நவீன பண்றாங்க. பக்தனை என்னென்ன பண்றீங்க நீங்க? பக்தனா இப்போ கோயிலுக்கு போறது, அப்புறம் ப்ரேயர் பண்றது, வேண்டுதல், பாஸ்டிங் இல்லையா? இதெல்லாம் பக்தர் செய்யக்கூடிய காரியம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துக்கிறோம் இல்லையா? கோயில் வந்தது என்ன பண்ணுவோம்? தீர்த்தத்தில் மாதா கிட்ட வந்து முடிச்சு கொடுப்போம், மனத்தால் போடுவோம். இங்கே வந்து நீலால் பண்ணுவோம் இல்லை? பீடத்தை நீலால் பண்ணுவோம், போய் டாக்டர் கொடுத்து கொடுப்போம். இது பக்தர் செய்கிற காரியம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல அதை செஞ்சு அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு சிலர் இருப்பாங்க. நான் இது செஞ்சுட்டா போறப்பா, பக்தர் செய்த நான் செஞ்சுட்டா போதும், எனக்கு விண்ணக வாழ்வு எனக்கு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ கொரோனால இருந்து அந்த தீர்த்தம் வைக்கிட்டு அப்படியே டைரக்டா வராங்க உட்காரா இல்லையா? ஒரு நீளம் கூட பொருட்கள், ஒரு பவுன் பொருட்கள் இல்லை, மனத பொருட்கள் இல்லை இல்லையா? ஆனால் பக்தனுடைய காரியம்னா வெறும் இதுதான். கேன் வாங்கி வர்றது, மாலை போடுறது, கிஸ் பண்ணுறது, ப்ரேயர் சொல்றது, ரோஸ் சொல்றது, பூசை பண்ணுறது, பூசை பார்க்க வைக்கிறது, பங்கெடுக்கிறது, பாடம் செய்யணும், என்னென்ன தெரிஞ்சதில்லை அதெல்லாம் செய்யுது. வெறும் இங்கே இந்த போதுமான வாழ்க்கை நம்ம சின்ன வயசுல செஞ்சுட்டு அந்த ஸ்டேஜ்லேயே இந்த போதுமா? செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? சிஷ்யா இல்லை, சிஷ்யர். குருனாங்க ஒரு சிஷ்யர். சிஷ்யனுடைய கடமை என்ன? சிஷ்யனை யாரு? ஹலோ, புரியுங்களா? சிஷ்யனை யாரு? இப்போ சர்டிஃபிகேட் அப்படி சிஷ்யக்கிறாங்க, சர்டிஃபிகேட் சரி அவங்க கொடுத்துருவோம். விஜய்க்கு சிஷ்யர் கொடுக்குறாங்களே இல்லை, என்ன பண்றாங்க அவங்க? ஃபாலோ பண்றாங்க. குரு என்ன சொல்றாரோ ஃபாலோ பண்றாங்க இல்லையா? இப்போ நீங்க எல்லாம் சிஷ்யர், என்ன ஃபாலோ பண்றீங்க? யாருக்கு சிஷ்யர்? நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? பாட்டு பாடுறது, ஜெபிக்கிறது, அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்டு நிச்சயமாவா அப்படி செஞ்சீங்கன்னா நிஜமா சிஷ்யர். அப்புறமா குரு என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பது இல்லையா? குரு என்ன சொன்னாரு? போய் எல்லாம் போதனை பண்ணுங்க இல்லையா? உலகத்துக்கு போய் நற்செய்தியை சொல்லுங்க, அது சிஷ்யர் இல்லையா? இது செகண்ட் ஸ்டேஜ் அல்லவா? ஆமா இல்லையா? இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் யாரு? திருத்தூதர்கள். யார் திருத்தூதர்கள்? அப்போஸ்தலர் யாரு? யார் அப்போஸ்தலர்? 12
இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தார். இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்றோம்? நம்ம பக்தர் தான் என்ன பண்றோம்? கோயில் போகணும், பூசையை பார்க்கணும், ஆண்டவர்களோடு உங்களோடு இருப்பதாக சமாதானம். அது மண்ணா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், செவ்வா இருக்கட்டும், சமாதானம் கொடுக்குறோம். இல்லையா? நாங்க நீட்டி ஆமென். ஆமா இல்லையா? இது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் சிஷ்யர். இல்லையா? குரு என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சோம். மூணாவது ஸ்டேஜ் ஆண்டவருடைய அப்போஸ்தலரா அவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? உயிரை பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுதான் ஒரு கேட்டகிரில சிஸ்டர் பஸ்ல கேட்டாங்க, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போற கை தூக்கு, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போற கை தூக்கு. எல்லாம் பஸ்ல தூச்சா, ஒரே ஒரு பையன் தூக்கியா. நான் சிஸ்டர் போட்டு என் அம்மா சொன்னாங்க கேன்சல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வா, எங்கே போவாங்க. என் அம்மா சொன்னாங்க கேன்சல் புஸ்தகத்துக்கு எங்கே போகாத, நேரா வீட்டுக்கு வா. நீங்க மோட்சம் கொண்டு போயிட்டா எங்க அம்மா கேட்டு இருந்துச்சு. ஆமா அவர்களே, நாம் வெறும் பக்தர்களாகவே ஜீவி, அப்போ பக்தர்களாகவே நம்ம வாழ்ந்தால் விண்ணரசில் நுழைய முடியாது. ஆண்டவருடைய இரண்டாவது ஸ்டேஜ் வெறும் சிஷ்யனாக இயேசு சொன்னார் பைபிளின்படி அன்பு செய்யி, போதி, நல்லது செய்யி, அன்பு செய்யி, மன்னி. வெறும் அது செஞ்சா போதுமா? இல்லை. மூணாவது ஸ்டேஜ் நான் அப்போஸ்தலராக இருக்கணும். நானே அப்போஸ்தலராக இருக்கணும். இயேசுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை வந்து இடத்துல நின்று நம்ம உயிரை கேட்க மாட்டார். ஆண்டவர் இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு நம்ம உயிர் வேணும். ஆண்டவருக்கு நம்ம உயிர் வேணும். ஆண்டவருக்கு நம்ம இன்னும் நல்லா வாழு, சந்தோஷமா வாழு, என்ன அறிவிச்சு வாழு. அர்த்தம் சொல்லுவார். புனிதர்களுக்கும் ரத்த சாட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? புனிதர்கள் தெரியுமா? யாரெல்லாம் புனிதர்கள்? புனிதர்கள். ரத்த சாட்சி இயேசுக்காக ரத்தம் சிந்தி தன் உயிர்களை கொடுத்தவர்கள் ரத்த சாட்சிகள். புனிதர்கள்னா வாழ்வுள்ளது. அதை தெரியுதா? செத்துட்டு புனிதர் இல்லை, வாழ்வுள்ளது புனிதரை வாழ்ந்தார். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வாழ்வுள்ளவே புனிதரை வாழ்ந்தார். இப்போ தமிழ்நாட்டில் அந்த தேவசாலாயத்தில் வாழும்போது ராணி மரியா நான்சியாவில் வாழும்போது புனிதராக வாழ்ந்தாங்க. அவர்கள் தான் புனிதர்கள். வாழும்போது ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார், நீர் எனக்காக உயிரை கொடுத்தாரே, உன்னுடைய வாழ்வை கொடு, உன்னுடைய வாழ்வை கொடு. நம்ம செஞ்ச பேருக்கு நமக்காக பிரேயர் பண்ண முடியாது. சந்தத்தில் நான் அப்போ நீங்கள் கேட்கலாம் பிரசாதம். நம்ம செஞ்ச பேருக்கு நம்முடைய ஆத்மாவுக்காக நம்ம ஜெபம் செய்ய முடியாது, மற்றவங்க தான் செய்யணும். அதனால என்ன பண்ணோம்? உயிராக இருக்கக்குள்ளதே உங்களுக்காக செய்யணும். உயிராக இருக்கக்குள்ளவே உங்களுக்காக செய்யணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மேலே ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒன்றே திருச்சபையில் கிறிஸ்துமஸ் டைமில் உங்களுக்கு இதே மாதிரி தியானம் போட்டு பாவசரியம் இருக்குது. மற்ற கோயில் திருவிழானாக்கா உங்களுக்கு பாவசரியம் கொடுக்க ஏற்படுறாங்க. இவங்க தபசு காலத்தில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்கள் ஆத்மாவை நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஏன்னா இந்த சூழ்நிலையில் நம்ம எப்போ போக
எப்போன்னு தெரியாது. இப்படி வருகிறாங்க காலையில் எழுந்துக்கிட்டு ஆமாம் இல்லைங்களா? அதனால நம்ம தயாராக இருக்கணும். நான் அவசியத்தா சாவேன், அதுக்கு முன்னாடி வர ஈஸ்வருக்கு நான் வாசை இதை செய்கிறேன், நான் விடத்துக்கு பார்த்துருவேன், நல்லதுக்கு பார்த்துருவேன். ஆமாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடக்கூடாது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் வெறும் ஜெபத்துக்கு சொல்ல, நம்மளுடைய வாழ்வு கூட நம்ம முன்னேறணுமா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்பதான் நம்ம உயர முடியும். அப்பதான் நம்ம மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வை வாழ முடியும். அந்த சான்ஸ் போயிடுச்சுனாக்கா திரும்ப வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆம்பியமானவர்களே, எப்படி அந்த வாழைப்பழம் தேங்காய் கடவுளுடைய சந்நிதிக்கு திரும்பி போகிறதோ, பிரசாதமாக போகிறதோ, நாமும் கூட ஆண்டவராக நம்முடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அந்த உடலையும் ரத்தத்தையும் பெற்ற நாம் ஆண்டவராக சென்றால் நம் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், அமைதி, பொறுமை, ஒருவரை புரிந்து கொள்ள மனமாற்றங்கள் இருக்கும். ஆனால் இன்னொரு ஜோக்கு பொழுது கோயில் ஒருத்தன் கோயில் சில்பதை வெளியே விட்டுட்டான். கோயில் உள்ள பிரேயர் பண்ணிட்டு திரும்பி சில்பதையாக போயிட்டாங்க. அவன் உடல் தான் உள்ள இருக்குது, ஆனா மனசு எது இருக்குது? சில்பகிட்ட. அந்த மனசு இருக்குது சில்பகிட்ட, ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. அந்த மாதிரி வாழ்வு நம்ம வாழக்கூடாது. நம்ம மனசை வீட்டிலே வச்சுட்டு நான் பூச்சி போயிட்டு வரேன், அப்புறமா எடுத்து மாட்டிக்கிறேன், அப்புறமா நான் திருச்சி போயிட்டு எடுத்து மாட்டிக்கிறேன். அந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் நமக்காக இந்த திருப்பலியை, அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நாமும் அவரை போல மாற வேண்டும். இது ஒரு நாள் 2 நாள் ஆகாது. ஒரு நாள்ல 2 நாள் ஜபத்துல இல்லைன்னா நபஸ்காரத்தில் 40 நாள் நான் இருக்கிறேன் ஆகாது. நான் உங்களுக்கு காலையில் சொன்னேன், ஆண்டவருடைய அருள் இல்லைன்னா நம்ம இங்கேருந்து என்ன எடுத்துக்க முடியாது, ஒன்றுமே எடுத்துக்க முடியாது, ஒன்றுமே எடுத்துக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய அருள் பெருமையும் நம்மில் இருந்தால் மட்டும்தான் நாம் இயேசுவாக மாற முடியும். நாம் அன்னை மரியாதை போல மாற முடியும். நாம் புனித நாவல் அல்லவரை போல நாம் மாற முடியும். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்து இந்த பாடல் மூலமாக இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாடலோடு நாம் இந்த முடித்து ஆராதனைக்குள் நாம் செல்வோம். Park
நாட்களில் தொட்டியின் வடிவில் இயேசு பிரசன்னமாக போகின்றார். நாம் ஆலோசித்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வந்து பேசப் போகின்றார். அப்படி வருவதில் நாம் பக்தி விசுவாசத்தோடு நம் மனதில் இருக்கின்ற எல்லா சுகங்களையும் வேண்டுதல்களையும் விசேஷமாக பல்வேறு கருத்துக்களுக்காக நாம் வேண்டப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வான் நடந்திருக்கின்ற இஸ்ராயல் நாட்டுக்காகவும் நாம் வேண்டப்படுகின்றோம். அதற்காக இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற பாடலோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
நமக்காக பிரசன்னமாக இருக்கின்றார். நாம் சிந்தித்த தியானித்த இறைவனுடைய வார்த்தையாகட்டும் அவருடைய செயலாகட்டும் ஏதாவது ஒன்று என் மனதை கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.